இந்த செய்தியை பரவும். கவலை என்பது ஒரு பாவம். கவலை என்பது பாவம். எப்படி ஆண்டவர் செய் என்று சொன்னால், செய்யாதே என்று சொன்னால் அது கட்டளை. செய்யும் என்பது கட்டளை, செய்யாது என்பது கட்டளை. கட்டளைக்கு கீழ்ப்படியாக இருப்பது என்னது? பாவம். அப்படி என்றால் ஆண்டவர் திரும்ப 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 சொன்ன அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் அது பாவம். அப்படி கவலை என்பது பாவம். இப்ப வாசிங்க 34வது வசனம் பார்க்கிறோம். இரண்டாவது விதத்தில் ஒரு பாவம், நான் 3 விதத்தில் பாவம் சொல்றேன். வேதத்தின் அடிப்படையில் கவலை என்பது பாவம். இந்த வசனத்தை பாருங்க. நாளை sufficient unto the days of evil. இது அப்படி கொடுக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய பாவமே போதும். அதுக்கு மேல இன்னொரு பாவத்தையும் கூட்டாதீங்க. அதான் அப்ப சஃபிஷியன்ட் போதும்னா சஃபிஷியன்ட்னா போதும். அன்று வரை அன்னைக்கு போதும். அதுக்கு கவிதை தேவையில்லை. அப்போ இது ஒரு வகையான ஈவில் பாவம், இன்னொரு வகையான பாவம். ஏன் பாவம் இந்த வசனம் சொல்லுதா? பாவம் என்று தெளிவாக வசனம் சொல்லுது. நம்ம நேற்று கவலைப்பட்டு இன்னைக்கு நடக்கல, இது இன்னைக்கு கவலைப்பட நாளைக்கு புதிய காரியங்களாக நாளைக்கு காலைப்பொழுது நாளைக்கு நடக்கல. கவலைப்படுவது எது நடப்போது. அதுக்காக நாளைக்கு கவலைப்படுவதில்லை, அடுத்த புது காரியங்கள் இப்படி மாறி 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 புது காரியங்கள் கவலைப்படுகிறது. அது நடக்கிறது நேற்று நடக்கல, நேற்று கவலைப்படுவது நடக்கல, நம்ம கவலைப்படுவது அடுத்த காரியங்களாக கவலைப்படும். அப்ப கவலைப்படுவது என்பது ஒரு விதமான முட்டாள்தனமான காரியம். முட்டாள்தனமான காரியம் பாவம் சொல்லி தெளிவாக சொல்லுது. திருமணம் சொல்றேன். கவலைப்படுகிறதா அந்த கவலைப்படுகிறதா உங்களுடைய சரிகாலமே ஒரு ஈச்சம் முடியாது. இதாக சொல்றாங்க. இப்ப இந்த சாப்பிட்டு கவலை வருகிறதுனால மாத்திரம் இதை பொழுது அடைக்கிறது போமா இறுதியிலிருந்து வெளியாகி போக வேண்டிய ரத்தம் தடைகிறது. அதில் நடக்கும் இறுதியிலிருந்து ரத்தம் துணி அது பல உறுப்புகளுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் போகிறது. தடைப்பட என்ன நடக்கும்? இறுதியில்
ஒரே ஒரு விஷயம் ரெண்டு கதை பாருங்க. ஏசிஎஸ் அவங்க ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. ஏசிஎஸ் அவங்க ப்ரொடக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா எதாவது நடக்கும் உங்களுக்கு தெரியும். அவங்க ஆழ்வாங்க சுற்றி இருந்து பாறை நம்மை பாதுகாக்க இந்த இயேசு ப்ரொடக்ஷனுக்கு வந்தா அப்படின்னா உன் காலம் கல்லில் இடராதபடி கால் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் அவங்க பாதங்களை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எந்த பிரச்சனையும் எந்த ஆக்சிடென்ட் கொண்டு வராங்க. நம்முடைய காலில் கல்லில் நல்ல காலில் எல்லாமே எந்த காரணம் நாம் சில காரியங்களை செய்ய முடியும். நான் சொல்றேன், நீங்க இந்த காரியத்தை செய்யணும் அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிஷனலாக தேவதூதர்கள் அவங்களுக்கு சேரணும் சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். பண்றதுக்கு ஒரு காரியத்தை செய்யணும். இந்த காரியம் அப்படின்னு லூக்கா 12:8 சொல்லுவாங்க. லூக்கா 12 ஆண்டவர் ஊழியத்தில் படைக்கப்பட்டோம். நம்ம செய்ய ஊழியம் ஆண்டவரை நாம் மற்ற மனிதர்கள் செய்ய அறிக்கப்படணும். அறிக்கப்படனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் தூதர்களும் அறிக்கைப்படி அவங்களை அனுப்பி வந்தாங்கன்னா முழு பாதுகாப்பு அவங்களோட ஒவ்வொரு வருஷத்துக்கும் வெளியே படைக்கப்படுறாங்க. படைக்கப்படுறாங்க. சரி, இன்னொரு காரணம் மத்தையும் 10:32 மத்தையும் 10:32 ஆண்டவர் எவ்வளவு கண்டிஷனலா சொல்றாரு. மனுஷன் அழிக்கப்படுறது தைரியம் இருக்காங்க. மனுஷன் பார்த்து என்னை அழிக்கப்படுகிறவரை நானும் முந்தி சொன்னாரு தேவதூதர்களுக்கு முன்பாக அழிக்கப்படுகிறது. அப்ப தேவதூதர்கள் நீ என்ன சொல்லப்படுது? மனுஷன் முன்பாக இனி அழிக்கப்படுகிறது. 50% சின்ன குழந்தைகளாக சிரித்த கையாளர்கள் சிரித்த புரியாமல் சிரித்த அப்படின்னு தூதனுக்கு முன் சொன்னாங்க. தேவன் உன் வார்த்தைகளினாலே சொல்லாதீங்க. ஆண்டவர் மதிப்பாக நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஆண்டவர் மதிப்பார். ஆனா நீங்க செய்த திடீர்னு 10 நாள் போயிடும். ஏன்னா ஒரு முறை வழிபாட்டுக்கு நீங்க ஒரு முறை வச்சிருக்கீங்க. நம்முடைய சர்ச்சஸ்ல ஒரு முறை வச்சிருக்கோம். ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு முறை வச்சிருக்காங்க. முறை நீங்க 50 நாள் வச்சிருந்த அப்படின்னு மதிக்க மதிக்கிற மதிக்கப்படுவீங்க. ஆனா நீங்க செய்ததெல்லாம் வேஸ்டா போயிடும். இதுவரைக்கும் நீங்க பண்ணுவா செய்ததெல்லாம் வேஸ்டா போயிடும். உங்களுடைய சொல்றதெல்லாம் வேஸ்ட் பண்ணப்படும். ஏன்னா 50 நாள் நம்ம இதை செய்தது தேவதூதர்களுக்கு முன்பாக சொல்லாதீர்கள். தேவன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு நீங்க போய் சொல்லுவாங்க. தேவன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு கைகளின் கிரியையை அழிப்பானே. உன் கைகளின் கிரியை நீங்க என்ன ஒர்க் பண்ணாலும் நீங்க சுருக்கமாக உருப்படாக தேவதூதர்களுக்கு முன்பாக நீங்க 50% சொல்லாதீங்க. சொன்னாலும் அந்த தேவதூதர்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்க. நீங்க யாரும் தெரியாது. ஆண்டவர் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க அறிவிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கிறவங்க ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்க. நீங்க பண்ற ஜபத்துக்கு ஆன்சர் பண்ணுறது தருவாங்க. நீங்க தப்பு பண்ணாலும் அந்த வார்த்தைகள் தவறு அப்படிங்கிறத எடுத்துட்டு அவங்களே சொல்லி உங்களுடைய கைகளுடைய கிரியையை ஆண்டவர்கிட்ட சொல்லி அழிக்கப்படுவாங்க. தேவதூதர்கள் நமக்கு வர்றதுக்கு நீங்க மனுஷங்களுக்கு அறிவிக்கப்படும். அறிவிக்கப்பட அவர் வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்க உள்ளேயும் வெளியும் கொண்டு நம்ம பாதுகாக்கப்படுவாங்க. பாதுகாப்பு கொடுக்கும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் பாதுகாக்கப்படணும். நம்முடைய இங்கிலாந்து நாட்டிலிருந்து ஈஜிப்ட்
சேர்மன், ஆயர்கள், கமிட்டி மற்றும் சக மக்கள் on behalf of the GP chairman, all state committee members and congregation of the Holy Spirit leader, I give a hearty congratulations. அவர் தம்மை அரவணைத்துக் கொள்கிற பிள்ளைகளுக்கு பிரியவன் கை கடிவன் போல அவர் பரம பிரியவன். ஹல்லேலூயா. பரம பிரியவன் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவர் அவருடைய கரங்களிலே உன்னை ஒரு கனமான பாத்திரமாய் மாற்றுவார். ஆமென். உன்னை ஒரு மன கனமான பாத்திரப்படியா அவர் விரும்புகிற பாத்திரமாய் உன்னை மாற்றும்படியா, அவருக்கு பயன்படுகிற பாத்திரமாய் உன்னை மாற்றும்படியா. ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், அவர் நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை நாம் மகிழ்ந்து கழி எப்படி இப்போ உயிரோடு இருக்குது நம்ம காணிக்க முடியும்? யார் மூலமா காணிக்க முடியும்? உங்க மூலமா இல்ல? யார் மூலமா? இந்து ஜனங்கள், முஸ்லீம், எல்லா நாள் கிறிஸ்டியன் ஆட்கள் நம்ம கிட்ட பாக்குறாங்க. நம்ம எப்படி நடக்கும் மட்டும் செய்தி கொடுத்துட்டு ஆண்டவர் வசனங்கள் சொல்லிட்டு பேசணும், ஜெபம் பண்ணிட்டு பேசணும். நம்ம வாழ்க்கையில என்ன நம்ம சேரணும் அவங்க பார்த்துட்டு வாழ்பட மக்கள் எங்க போனாலும். ஆனா நம்ம வாழ்க்கையில இயேசு சுவாமி இருக்கிறது, ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். இது நம்ம வாழ்க்கையில டெய்லி காட்டும். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டது பத்தாது, ஒரு வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டது பத்தாது. டெய்லி ரட்சிக்கப்படணும். டெய்லி இயேசு சுவாமி. டெய்லி நம்ம சாப்பிடுறோம், செல்போனுக்கு சார்ஜ் பண்றோம். சார்ஜ் பண்ணல செல்போன் யூஸ் பண்ண முடியாது. அப்படி நமக்கு சார்ஜ் பண்ணணும். டெய்லி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் வசனங்களை வாசித்துட்டு ஆண்டவருக்கு சாட்சியை சொல்லிட்டு இயேசுவாமி பற்றி சொல்லிட்டு சாட்சியே இருக்கணும். அதுதான் வாழ்க்கை ஆசீர்வாதப்பட்டவங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன், இப்ப நம்ம சென்னையில இருந்து வந்து நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு ஒரு டாக்டர் ஸ்டீஃபன் வில் அவர் வந்திருக்காரு. அவர் மட்டும் ஆண்டவர் செய்தி சொல்றது இல்லை, அவர் வாழ்க்கையில அது காட்டு. நம்ம ஒரு பேரு ஆண்டவர் பற்றி சொல்லிட்டு வாழ்க்கையில நம்ம காட்டு. பைபிள் மெடிசின் சொல்லிட்டு ஒரு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சென்னையில. பைபிள் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்போ எல்லா ஊருக்கும் பூரா ஸ்ப்ரெட் பண்ணிருக்கு. இப்போ வாப்பர்ல கூட ஒரு ஆபீஸ் போடலாம். பைபிள் மெடிசின் மூலமா மக்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்க முடியும்
என்னென்ன சொல்ல முடியும் அது மேக்சிமம் சொல்லிடலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் இப்படி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்பெல்லாம் கூட தொடங்கலாம் சொல்லிட்டு அவர் மனசுல ரொம்ப இருக்குது. அதனால அவர் இந்த புக் ஒரு எழுதியிருக்காரு, இந்த புக் பைபிள் மெடிசின் சொல்லிட்டு. இந்த புக் இன்ட்ரோடக்ஷன் பண்ணது பிஷப் எஸ்ரா சர்வனம், மோகன் ஏஜி சர்ச் மோகன் பாஸ்டர், மோன்சி லாசரஸ், அப்புறம் பிஷப்ஸ், நிறைய பிஷப்ஸ், இப்படி இவங்க எல்லாம் ஃபார்வர்டு கொடுத்துருக்காங்க இந்த புக். இந்த புக்கு வாஸ்தவா எப்படி நம்ம சமையல் பண்ணணும் பைபிள் பேஸ்ல, அப்புறம் எப்படி ஆண்டவருக்கு சித்தப்படி என்ன சாப்பிடுறோம், எது நமக்கு பாதிக்குது, எது நம்ம ஹிருதயத்துக்கு பாதிக்குது, சரீரத்துக்கு பாதிக்குது, எல்லாமே நல்லா கிளியர் கொடுத்துருக்காங்க. புக் விலை கொஞ்சம் ஜாஸ்தி, 300-300 ரூபாய்க்கு அவங்களுக்கு 50 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. சிடி கொண்டு வந்துருக்காங்க, 60 ரூபாய் சிடி, யாருக்கு வாங்கமோ அது வாங்கிடலாம். ஆனா முக்கியமான சொன்னா அவருக்கு என்ன பாரம் இருக்குது, ஹீஸ் அ ஸ்காலர் சொன்னா அவர் பைபிள் டீச்சர் மாதிரி. நம்ம பைபிள் டீச் பண்றோம், வசனங்கள் ஒரு சொல்லும் போது நான் கூட நிறைய நோட்ஸ் எடுக்கிறது இல்லை, நான் அப்படி கேட்டுட்டே மனசுல வச்சிருக்கேன். ஆனா இவர் சொல்லும் போது நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ ஏன் சொன்னா ஒரு வசனம் அவர் சொல்லும் போது அந்த வசனத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சங்கீதம் 56:3 வசனம் வாசிங்க. அவர் அன்னைக்கு ப்ரீச் பண்ணிட்டு இருக்காரு, சிலுவை பற்றி மெசேஜ் கொடுக்குறார். அப்புறம் வரிஸ் பற்றி நம்ம கவலைப்படுறோம் அது பற்றி மெசேஜ் கொடுக்குறார். அப்ப ஏஞ்சல்ஸ் பற்றி மெசேஜ் கொடுக்குறார். இப்ப இது ஒரு உதாரணம் சொல்றேன். சங்கீதம் 56:3 வசனம் இருக்கு. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுறதுனாலும் உனக்கு நம்பேன். அவருக்கு அது ஸ்டீபன் எப்படி சொல்ற பாருங்க, நான் பயப்படுறதுனால நான் நம்பேன். இது வசனம் நல்லா இருக்கா? அதட்ட ஐசையா 12 ஐசையா 12:2 வாசிங்க. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நான் பயப்படாம இருப்பேன். ஏன்? அவரு நம்ம ரட்சிகர். அப்ப முதல் வசனம் நல்லா இருக்கா, இந்த வசனம் நல்லா இருக்கா? பயப்படாம நம்பிக்கை இருக்கிறது வசனம் நல்லா இருக்குல்ல. அப்ப ஒரு உதாரணம் அவர் சொல்றாரு, நமக்கு அது ஸ்ட்ரைக் ஆகுறது இல்லை, மனசுல வர்றது இல்லை. ஆனா அர்த்தம் ரொம்ப ஆழமா போயிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஜாஸ்தி டைம் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அவரு சென்னையில இருந்து வந்திருக்கா, சிஎஸ்ஐ எல்லாம் மெசேஜ் கொடுத்தாரு 3 நாள். இப்ப அவருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு நான் இங்க வந்திருக்காரு, அதுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அவருக்கு நன்றி சொல்றேன். பாஸ்டர் நம்ம தங்கராஜ் பாஸ்டருக்கு நன்றி சொல்றேன். அவர் கூட ஃபாரின்ல யூகேல இருந்து ஒரு ஜோனாத்தன் வந்திருக்காரு. வெல்கம் பிரதர் ஜோனாத்தன், who came from UK for this time. God use him for his glory. I pray to God, Lord Jesus, that he should use him as a chosen vessel for the Lord. Praise the Lord. This India country, and have burden for the India country and Indian people to bring many souls to Christ. அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்டடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஆண்டவருக்காக என்னதான் சேவ் பண்ண நம்ம கண்டிப்பா அவருக்காக ஜோப் பண்ண ஜோனாத்தன். அவங்க அப்பா பெரிய பாஸ்டர் இருக்காங்க. I welcome Jonathan also for this congregation. And thank you for accepting the invitation. Praise the Lord. Hallelujah. 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 நாம் யாவரும் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். சென்னை பட்டத்திலே இருந்து ஏழை அடிமைகளுடைய ஆலயத்தில் கர்த்தாவே உடைய அருமை பிள்ளையை இந்த நாளிலே கொண்டு வந்த நல்ல தயவுக்காக நாங்களுடைய நன்றி உள்ளதோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு சித்தம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஒரு சித்தம் இல்லாமல் திட்டம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை தகப்பனே. இந்த நல்ல நாளிலே கர்த்தாவே அருமை பிள்ளை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறீர். அதன் மூலமாய் என் தேவனாய கர்த்தர் பேசிய வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் செவிமடுக்கும்படியாக ஒவ்வொரு உள்ளத்தையும் சிறப்படுத்துவீராக நல்ல நிலங்களாய் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. 1, 30, 60, 100 வளர்ந்து பெருகத்தக்கதாக ஒவ்வொரு உள்ளங்களையும் என் தேவன் இந்த வேளையிலே பண்படுத்த வேண்டுமாய் நான் துதிக்கிறேன். நீதியாரின் உள்ளத்தை திறந்த தேவன், ஹல்லேலூயா, ஒவ்வொரு உள்ளத்தை திறக்க வேண்டுமாய் நான் துதிக்கிற சோதனைக்கிறேன். வசனத்தை பொறுக்கி போடுகிற சத்துவை சபித்து வெளியே போய் என்று நான் கேட்கிறேன். பாத்திரத்தை கொடுக்கிறேன், தேவெடுத்து பயன்படுத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
நான் இங்கிலீஷ்ல கொடுத்த தமிழ்ல பண்ணிருக்கேன். கஷ்டம். யாராவது இங்கிலீஷ்ல தமிழ்ல You can translate. Yes. So, Yes. greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. Greetings. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். So I'm very proud that I have been here to give you the word of God. இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற நான் மிகவும் உங்கள் மத்தியிலே தேவ சமூகத்திலே நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். So I was in the CSC church for the past 3 days and I was giving the message. நான் கடந்த நாட்களிலே சிஎஸ்சி ஆலயத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டேன். So my message will always be different, very different, biblically rooted, and it is very deep. என்னுடைய கர்த்தருடைய செய்தி பைபிள் வைத்து ஆதாரமாக ஒரு வித்தியாசமான போதனையாக காணப்படும். வித்தியாசம் என்பது it is not different from the Bible. It is only from the Bible. Yes. வித்தியாசம் என்று சொன்னால் அது வேதத்தை விட்டு வெளியே அல்ல, சத்தியத்தின்படியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். I can explain you how it is different. நான் அதை உங்களுக்கு எப்படி என்று நான் விளக்கி சொல்கிறேன். It is bringing the worldly knowledge into the Bible. அதாவது உலக ஞானத்தை வேதத்தின்படி சொல்லுவது. That's right. So it is bringing all the world knowledge in accordance with the verses of the Bible. இது எல்லாவித உலக ஞானத்தையும் வேதத்தின் மூலமாக உங்களுக்கு கொண்டு வருகிறது. Whatever you want to learn in the world can be learned through the Bible. நீங்கள் எதை இந்த உலகத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை இந்த வேதத்திலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். See, for example, medicine if you want to learn, you can learn through the Bible too. உதாரணமாக நீங்கள் மருத்துவத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் அது இந்த வேதத்தின் மூலம் உண்டு. இப்ப ஐயா நல்லா டிரான்ஸ்லேட் பண்றாங்க. So it is good that you can continue. நான் CSC சர்ச்சில் கூட I thought that I could give the message in English and somebody would have translated. I didn't have the time to do it. And I thought that I could do it in English because he is there and he wanted to listen to my message. So now it's a good opportunity that has been given by God through Pastor Tagaraj. So Pastor Tagaraj has been given by God for translation. This is in short. Pastor Tagaraj இந்த டிரான்ஸ்லேஷனை தேவனுடைய கிருபையினாலே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். So what if you want to learn any subject, you can go through my website, which I will give you later. Now I go to the message. நீங்கள் எதையாவது நீங்கள் மெசேஜ் மூலமா அறிந்து கொள்ள வேண்டுமானால் என்னுடைய வெப்சைட்ல நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதை குறித்து சொல்வதற்கு முன்பதாக நான் சத்தியத்திற்குள்ளாகி வருகிறேன். Usually my subject is very deep, I say. வழக்கமாக என் மூலமாய் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் மிகவும் ஆழமாக இருக்கும். I being the Bible teacher, I have been giving this message this way. Everybody is able to understand it because if you are able to accept the Lord and His Holy Spirit, the Holy Spirit will be guiding you to learn that. இந்த போதகத்தை தேவனுடைய ஆவியினாலே நான் சொல்லுகிறபடியினாலே தேவ ஆவியானவர் உங்களுக்கு அதை அறிவிப்பாராக. Today, very short message, but it's a good message. இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு சிறிய மெசேஜை நான் கொடுக்க விரும்புகிறேன். பட் இட் இஸ் ரொம்ப ஆழமான. உலகத்தில் உள்ள மொழிபெயர்ப்புல ஏறக்குறைய 2996 லாங்குவேஜஸ் ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜஸ் சொல்றாங்க. அதுல ஏறக்குறைய 2000 லாங்குவேஜுக்கு மேல பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டது. அதுக்கு அடுத்த இடத்த பெற ஒரு புத்தகம் வெறும் 100 லாங்குவேஜ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 2வது இடம். அவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. பைபிளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் ஏன் வந்தது? ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் அதை கொடுத்ததுங்கிறதுக்கு, ஆவியானவர் கொடுத்தாருங்கிறதுக்கு ப்ரூஃப். அதெல்லாம் ஒரு ஆதாரம். சரி, இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆதாரங்களை சொல்லிட்டு போலாம்.
இப்படி வேத வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட காரியங்களை நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். சிலது வெளிப்படையா இருக்கு, சிலது உள்ள போய் ஆராய்ந்து பார்த்தாதான் நமக்கு தெரியும். இப்ப நான் சொன்ன வசனம் வெளிப்படையாவே இருக்கு, கொஞ்சம் நம்ம உள்ள போகணும். இன்னும் சில வசனங்கள் எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு கூட ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. ஏன் நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. அவருடைய ஏன்னா அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக தான் இந்த உலகத்துல நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு ஊழியம் செய்யறதுக்காக இன்னைக்கு கூட சிஎஸ்சி சர்ச்சில் நான் தான் கொடுத்த ஏஞ்சல்ஸ், நமக்கு ஊழியம் செய்வதற்காக ஏஞ்சல்ஸ் படைக்கப்பட்டிருக்காங்க. நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு நோய் வந்து போச்சுன்னா, நோய் வந்துருச்சுன்னா ஊழியம் செய்ய முடியுமா? நமக்கு செய்ய முடியாது இல்லையா? கேன்சர் வந்துச்சு, என்ன ஆகும்? ஆண்டவர் அதனாலதான் எந்த நோயும் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி எப்படி சாப்பிடணுங்கிறதே டிசைன் பண்ணி வச்சிருக்காரு, கொடுத்திருக்காரு. வேதத்துல இருக்கு. ஒவ்வொரு காரியமும் சொல்லப்பட்டு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, வெளிப்படையாகவும் சொல்லப்பட்டிருக்கு, மறைமுகமாகவும் சொல்லப்பட்டிருக்கு, வெளிப்படையாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இவர் இன்னும் ஆவியிலே வளர்ந்த ஆண்டவரை அறிவிலே வளர்ந்து இன்னும் அதிகமாக பெருகிறது உதவியோடு கஞ்சிக்கிறோம். இந்த சபை மீண்டுமாக இன்னும் அதிகமாக பெருகிறது உதவியும் அவர்களை சுற்றி தூதர்களை அனுப்பி பாதுகாப்புகளோடு பார்க்க கஞ்சிக்கிறோம். உங்களுடைய நாம மகிமைக்காக அவர்கள் எழுந்து பிரகாசிக்கிறது உதவியும் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை ஆண்டவரே அதில் நிலைத்திருக்க அதை செயல்படுத்தது உதவியும் உங்களுடைய ஆவியானவரை அனுப்பி உங்களுடைய தூதர்களை அனுப்பி உங்களுக்கு உதவியோடு பார்க்க கஞ்சிக்கிறோம். ஆசீர்வதி படிக்கிறார். உங்கள் ஆண்டவராய் நாமத்தில் நல்ல வாழ்க்கை.